லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி என்ன பிடிக்கலனே வை. எதுக்கு இன்னும் இந்த வீட்ல வேலை பார்க்கணும்? வீட்டை விட்டு போயிருக்க வேண்டியதானே? இது என்ன கவர்மெண்ட் வேலையா? சாதாரண டிரைவர் வேலை தானே. இங்க இல்லனா இன்னொரு வீட்ல கிடைக்க போகுது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாண்டி, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாரு. அவருக்கு உன்னை பிடிக்க போய் தான் உன் வீட்ல வந்து வேலை பாக்குறாரா, இல்ல வேற யாரையாவது பிடிச்சு போய் அவங்களுக்காக வேலை பண்றாரா? மாலு, என்னடி இப்படியெல்லாம் சொல்ற? ஆமாடி, எல்லா கேர்ள்ஸுக்கும் இருக்கிற அதே பலவீனம் தான் உனக்கும் இருக்கு. ஒரு பொண்ணு தான் பின்னாடி வர பையனை நோட் பண்றாளே தவிர தனக்கு முன்னாடி போற பொண்ணை கவனிக்க மறந்துடுறா. இதுக்கு மேல என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது தேனு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னடி இப்படி நெகட்டிவா பேசிட்டு? என் சூப்பர்மேன் என்னை விட்டு போக மாட்டாரு. எனக்கு அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்ல. அவர் அப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. இல்ல, நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு பிடிச்சிருக்கு, உன் பாட்டியும் மாமாவும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேல என்னடி வேணும்? இன்னும் 2 நாள் டைம் கேக்குறது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. இல்ல மாலு, எனக்கும் சூப்பர்மேன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எங்க கல்யாணம் நடக்கும். நடந்தா உன்னை விட சந்தோஷப்படுறது நானா தாண்டி இருப்பேன். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்றேன். புரியுது. ஆனாலும் நான் யோசிச்சு என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். தேனு, எனக்கு டைம் ஆயிடுச்சுடி, நான் அப்புறம் பேசட்டுமா? அப்படியா? சரி, பாய். சரி, பாய். ஒருவேளை தேனு சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நடந்துருமோ? சொல்ல முடியாது. இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க தான் நினைச்சது நடக்கணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நீங்க தான் நடக்காம பாத்துக்கணும். என்னப்பா கார்த்தி, டிஃபன் கூட சாப்பிடாம கிளம்பிட்ட? அது இல்லம்மா, ஒரு முக்கியமான மீட்டிங் 9 o'clock ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். பாவம், எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்பா அதுக்காக வெறும் வயித்தோட போவியா? ஒரு 5 நிமிஷம் தானே, கைய கழுவிட்டு வா, சாப்பிட்டுட்டே போலாம். மா பரவாயில்லம்மா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா நீ உன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ற? மா கவலைப்படாதீங்கம்மா, லஞ்ச் டைமுக்கு கரெக்டா வந்துடுறேன். நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம், சரியா? சரியா. மித்ரா, கார் பஞ்சர் பாக்குறேன்னு சொன்னீங்க, மெக்கானிக் வந்துட்டாரா? இல்ல நான் வேணா வேற ஏதாவது மெக்கானிக் வர சொல்லவா? இல்ல சார், மெக்கானிக் வந்துட்டாரு, பஞ்சர் பாத்துட்டு இருக்காரு. வெரி குட் மித்ரா, இப்படிதான் இருக்கணும். உங்களை மாதிரி ஒரு ஸ்டாஃப் என் ஆபீஸ்ல இருந்தா எனக்கு பாதி தலைவலி மிச்சம். நீங்க பேசாம அம்மா கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஏன் ஆபீஸ்க்கு வந்துருங்களேன். ஏன்பா உன் தலைவலி எனக்கு வரணுமா? எனக்கு ஏற்கனவே பிபி சுகர்னு ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்கு. சரிம்மா சரிம்மா, உங்க செக்ரட்டரிய நீங்களே வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, பாய் மித்ரா. மேடம், பஜர் ஓட்டியாச்சு மேடம். ஓகே, எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மேடம். உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல கார் பஞ்சர்ல இல்ல மேடம், யாரோ ஊசி வச்சு குத்துனா மாதிரி இருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஊசியால குத்திருக்காங்களா? எப்படி சொல்றீங்க? இல்ல மேடம், ரோட்ல ஊசியோ கம்பியோ குத்திருந்தா டயரோட அடிப்பகுதியில் தான் பஞ்சரா இருக்கும். ஆனா இது வந்து அப்படி இல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஊசி அப்படியா? சரி மேடம். சரி. காரை பஞ்சர் பண்ற அளவுக்கு நமக்கு யாரு எதிரி இருக்கா?
அப்படியே எதிரியா இருந்தாலும் காரை எதுக்கு பஞ்சர் பண்ணணும்? கல்லை எடுத்து வீட்டு மேலயோ இல்ல கார் மேலயோ எரிஞ்சிருக்கலாமே. இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு எதுக்கு டயரை பஞ்சர் பண்ணணும்? இல்ல, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. சொல்லுங்கம்மா. என்னம்மா இது, டயர் பஞ்சர் ஆயிருக்கு? ஐயோ, ஆமாமா, டயர் பஞ்சர் ஆயிருக்கு. ஓ, புரிஞ்சு போச்சு. பஞ்சர் யாரு பண்ணிருப்பாங்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. விக்ரம பைக்ல கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வினய் டயரை பஞ்சர் பண்ணிருக்காரு. வரட்டும், வீட்டுக்கு திரும்பி வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவரை. ஒரு லைஃப் அடிச்சு பச்சான் போனதெல்லாம் போகும்டா, தேவையில்லை டேஸ். சில்லா 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 இனி எல்லா நாளும் சில்லா, சில்லா 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 இனி எல்லா நாளும் சில்லா. என்ன மாப்ள? ஏ மாம்ஸ், நான் சந்தோஷமா பாட்டு பாடினா நீ எதிர்பாட்டு பாடுவியா? மாப்ள, நானும் சந்தோஷமா இருக்கேன் மாப்ள. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷம். ஓகே. ஆமா, நீ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? ஆமா மாம்ஸ், இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல. நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு ஃபேவராவே நடக்குது. அதான் மாம்ஸ், அப்படியே ஹாப்பியா எனர்ஜியா இருக்கேன். எதுக்கு அந்த ஜி இப்போ? ஏன் மாப்ள, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு நீ வருத்தம் தானே பண்ணணும், அதை விட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்க? இங்க பாரு மாம்ஸ், இந்த கார் பஞ்சர் ஆனதுனால தான் விக்ரமன் கூட பைக்ல வந்தான் மாம்ஸ். அதான் நான் பார்த்தேன். நேற்று ராத்திரி வரைக்கும் பையன் கூட பேச முடியல, பார்க்க முடியலன்னு புலம்பிட்டு இருந்த நீ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னா கார் டயர் பஞ்சர் ஆனதை சாக்கா வச்சுட்டு பையனை கூட்டிட்டு பைக்ல போயிருக்க நீ. சரி, அப்புறம் என்னாச்சு? அவங்ககிட்ட நல்லா பேசுனியா? பேசுறதா மாம்ஸ், அப்படியே ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுதியா? அவனை பைக்ல கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம், ஸ்டேஷனரின்னு அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாயா மாம்ஸ். அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது போதையா அப்படியே ஒரு வாரத்துக்கான எனர்ஜியை கொடுத்துருச்சு. சூப்பர் மாப்ள, நீ இந்த மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மாம்ஸ், வெயிட் பண்ணு, இதுக்கே நீ சந்தோஷப்பட்டனா எப்படி? இதுக்கு மேல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நீ கேட்டன்னு வச்சுக்கோ, நீ அப்படியே தலகால் புரியாம ஆடுவ. ஏற்கனவே தலகால் புரியாம தான் ஆடிட்டு வந்தேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அது இன்னைக்கு விக்ரம் கொண்டு போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு ஸ்கூலுக்குள்ள போயிட்டான். ஒண்ணுக்கு வருதுன்னு போயிருப்பான். குன்றுவேன், சொல்றது கேளு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்து இவர்தான் என்னோட டாடின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. நான் அப்படியே ஆச்சரியமாயிட்டேன். விக்ரம், நான் உனக்கு டாடி இல்லடா அங்கிள்னு சொல்றேன். இல்ல இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க, நீங்க தான் டாடி, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னு சொல்றேன். மாம்சே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. அப்படியே ஃபீல்ல ஒரு மாதிரி காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சியா. விக்ரம் என்ன பார்த்து அங்கிள் அங்கிள்னு கூப்பிடும் போது என் மனசுக்குள்ள அப்படி வலிக்குயா. அப்பான்னு கூப்பிட வேண்டிய வாயால அங்கிள்னு கூப்பிடுறானேன்னு என்ன பண்றது, எல்லாமே என் தலைவிதின்னு புலம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லா காயத்துக்கும் சேர்ந்து மருந்து போடுற மாதிரி அவன் வாயால முழுசா அப்பான்னு சொல்லிட்டாயா. மாம்சு, அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சியா. மாம்சு, அது எப்படி மாம்சு? ஒருவேளை நான் தான் அவன் அப்பான்னு கண்டுபிடிச்சிருப்பானோ? அதான் மாப்பிள்ள, எனக்கும் புரியல. நானும் அவங்ககிட்ட சொல்லல, நீயும் சொல்லல, மித்ரா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி நீ தான் அப்பான்னு? மாப்பிள்ள, இதுக்கு பேர் தான் ரத்த சொந்தம்னு சொல்லுவாங்க. தானாடாட்டியும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவனுக்கு தானே தெரிஞ்சிருக்கு மாப்பிள்ள. எப்படியோ மாம்சே, தெரிஞ்சோ தெரியாமலோ விக்ரம்க்கு நான் தான் அவன் அப்பாங்கிறதுல ஃபிக்ஸ் ஆயிட்டான். அது போதையா, மற்றபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஏன் இருக்காது? மித்ராயா, மித்ரா, உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? விக்ரம் உங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு அவனை 2 நாளா என் கைக்குள்ளே வச்சிருந்தேன். அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க விலைக்கு போயிருக்க வேண்டாமா? அத விட்டுட்டு விக்ரம் கூட எப்படிலாம் பேசலாம், அவனை எப்படிலாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலான்னு கிரிமினல் மாதிரி யோசிச்சு
பிளான் பண்ணி வேலையை பார்த்திருக்கீங்க. ஏய் மித்ரா, நான் எதுவுமே பிளான் போட்டுலாம் பண்ணல. எல்லாமே தானா தான் நடந்துச்சு. சும்மா சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். கார் டயர்ல காத்து இருந்தா தானே இவ விக்ரம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான்னு முடிவு பண்ணி வேணும்னே கார் டயரை பஞ்சர் பண்ணிருக்கீங்க. பஞ்சரா? மித்ரா, இது எல்லாமே ரொம்ப ஓவர். நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நீங்க பஞ்சர் பண்ணாம பின்ன இவரா பண்ணாரு? சொல்ல முடியாது. 2 பேரும் சேர்ந்து பண்ணாலும் பண்ணிருப்பீங்க. ஐயோ மித்ரா, நான் டயரை பஞ்சர் பண்ணுவேனா? என்ன பார்த்து சந்தேகப்பட்டுட்டியம்மா? ஆமா, நீங்க மட்டும் என்ன யோகியமா? நைட்டு குடிச்சிட்டு வந்து இன்னொருத்தர் வீடுன்னு கூட பார்க்காம என்னெல்லாம் வந்து பேசுனீங்க? உங்க 2 பேரால தான் எனக்கு பிரச்சனையே. நிம்மதியா இருந்துச்சு, நான் சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷத்தை இப்படி கெடுத்துட்டீங்களே. ச்சே. இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்கிட்ட இருந்து என் பையனை பிரிக்கணும்னு நினைச்சீங்க, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். ஏமாப்ல, பொண்டாட்டி என்ன லூசா? நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா அவளுக்கு பொறுக்காத. கரெக்டா வந்து ஆட்டத்தை கழிச்சிட்டு போயிட்டா. டேய், யார் அவன் கேட்டு முன்னாடி கார் நிறுத்துறது? ஹை, செம்மையா இருக்கே. இது புது பாட்டால இருக்கு. சரி சரி, இந்த ரீல்ஸை நாம பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். லைக்ஸ் அள்ளிக்கும். பண்ணுவோமா? ஃபில்டர் போடுவோம். அப்பதான் நாம அழகா தெரியும். அவ்வளவுதான். 3, 2, 1. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன், காணாத கண்களை காண வந்தேன், பேசாத மொழியெல்லாம் பேச அம்மாடி. ஐயோ ஐயோ, எப்படி சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சே. இப்ப என்ன பண்ணுவேன்? நல்ல வேளை யாரும் பார்க்கல. இல்லனா இந்த 10 ரூபா கண்ணாடி கிளாஸுக்கு இவங்க பக்கமா இல்ல பேசுவாங்க. யாரும் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இத கிளீன் பண்ணிட்டு நாகு, இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கொன்னு போட்டுருவாங்க. நாமளே இத கிளீன் பண்ணிட வேண்டியதுதான். நாகு, ஆரம்பி. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சு மித்ரா? ஐயோ, என்ன இவ்வளவு ரத்தம்? என்ன என்னாச்சு? மித்ரா, கால கட்டு. என்ன? அங்கே இருங்க. இதை எடுத்துட்டு போனோம். இதை நாம தான் பண்ணோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஐயோ, சமாளிக்கணுமே. ஐயோ, கால்ல இருந்து ரத்தம் ஊத்துது மித்ரா. நீ ஒண்ணு இல்லன்னு சொல்ற. அப்பா, என்னன்னு கொஞ்சம் பாருப்பா. சரிம்மா, காட்டு ஏங்க, இருங்க, உங்களை கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. மித்ரா, ரத்தம் நிறைய போகுது மித்ரா. ஐயோ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வினய், அவ அப்படிதான்ப்பா சொல்லிக்கிட்டே இருப்பா. மித்ரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. அப்பா, கொஞ்சம் ஏதாவது செய்ப்பா அவளுக்கு. சரி, காட்டு. ஐயோ, விடுங்க, வேண்டாம். சொன்னா கேளுங்க, விடுங்க. எனக்கு ஒண்ணு பண்ண வேண்டாம். காட்டு, விடுங்க, நானே பாத்துக்கிறேன். மித்ரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்க போறியா இல்லையா? வினய் பாக்கட்டும், நீ கொஞ்சம் பேசாம இரு. வினய், என்னன்னு பாருப்பா. கால்ல இவ்வளவு ரத்தம் வருது, நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க?
கதை வேற மாதிரி போகுது. வினய் ரொம்ப ஆழமா இருக்காப்பா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாமா? இல்லம்மா, சின்ன காயம்தான், நான் பாத்துக்கிறேன். மித்ரா, என்னாச்சு? மா, என்னம்மா? மித்ரா கால்ல கிளாஸ் குத்திருச்சுப்பா, ஒரே ரத்தம். இங்க எப்படி கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைஞ்சது? இல்லை சார், கீழே விழுந்து கண்ணாடி உடஞ்சிச்சு. அதை கவனிக்காம மித்ரா தெரியாம கால் வச்சிட்டாங்க. ஏன் இப்படி எல்லாரும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சதுன்னா அது உடனே க்ளீன் பண்ணும்ல. இப்போ என்னாச்சு பாருங்க, எவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருக்கு பாருங்க. யார் பண்ண வேலை இது? நான் மாட்டிக்க வேணும். யார் பண்ணது? கார்த்திக் சார். மித்ரா, நீங்க உட்காருங்க. கேக்குறல, யார் பண்ணது? மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள, தெரியாம உடைச்சிட்டேன். அத்தை, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு? குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இப்படிதான் கண்ணாடியை போட்டு உடைப்பீங்களா? உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. சாரி மாப்பிள்ள. என்ன சாரி? நீங்க பண்ண இந்த காரியத்தினால பாத்தீங்களா? மித்ரா காலை கிழிச்சிருக்கு. அறிவில்லை உங்களுக்கு? விடுங்க சார், அவங்க வேணும்னா பண்ணிருப்பாங்க. நான் தான் பதட்டத்துல காலை கிளாஸ் மேல வச்சிட்டேன். ஏன் தப்புதான், ப்ளீஸ் அவங்கள திட்டாதீங்க சார். மித்ரா, எல்லாரும் நம்மள மாதிரி பொறுப்பா கவனமா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம பார்க்காம நடந்து போற வழியில இப்படிதான் கண்ணாடியை போட்டு உடைச்சு வச்சிருப்பாங்க. இனிமேலாச்சும் கொஞ்சம் கவனமா இருங்க மித்ரா. சரிங்க சார். இது மித்ராக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். கார்த்தி, கோவப்படாதப்பா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. போப்பா, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மித்ரா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. ஏ நாகு, எங்க போற? எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணு. நான் ஒன்னதான் சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை சொன்ன மாதிரி கேள்வி கேட்கறா பாரு. ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு இல்லாம போச்சு. இருக்கு, உங்க எல்லாருக்கும் இருக்கு. அதுலயே இந்த மித்ராவுக்கு இருக்கு. உனக்கு ஸ்பெஷலா இருக்குடி. ஏய் நாகு, க்ளீன் பண்ணியா இல்லையா? இதோ நீ, இதோ க்ளீன் பண்ணிடுறேன். என் தலை எழுத்து. அச்சம் தவிர், ஆழ்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய். அச்சம் தவிர், ஆழ்மை தவறேல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன். ஈகை திறன், உடலினை உறுதி செய். விக்ரம், வர வர நீ திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல. சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கெட்டு போயிட்ட. மம்மி, நான் என்ன பண்ண மம்மி? நான் குட் பாயா படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இருப்ப உன்னோட திருட்டுத்தனம் எல்லாமே எனக்கு தெரியும் விக்ரம். மார்னிங் ஸ்கூலுக்கு
நான் ஆட்டோல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ மம்மி பேச்ச கேட்காம வினய் கூட சேர்ந்து பைக்ல ஏறி போற. மம்மி, நான் என்ன ஆட்டோல வரல நான் சொன்னேன். நீயும் பாட்டியும் தானே என்ன பைக்ல போக சொன்னீங்க. டேய் டேய் டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. உன்னோட ஆசையெல்லாம் வினய் கூட பைக்ல போகணும், அவ்வளவுதானே? ஆமா, அதான் என் ஆசை. சொன்ன விட்டுருவா போற. இங்க பாரு விக்ரம், உனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த மம்மி மட்டும்தான். அதே மாதிரிதான் எனக்கும் நீ. உன்னை விட்டா இந்த உலகத்துல உறவுன்னு சொல்லிக்க எனக்கு வேற யாருமே கிடையாது. அத நீ மனசுல வச்சுக்கோ. இனிமே எக்காரணத்து கொண்டும் நீ வினய் அங்கிள பார்க்கவோ பேசவோ பழகவோ கூடாது, சரியா? இன்னியோட அவரை மறந்துரு. இனிமே அவரு யாரோ நாம யாரோ, புரியுதா?